நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, விஜயால் சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேக்குறீங்க? யாருங்க? நம்ம பத்திரிகையாளர் மணிதான். அப்படியே ஆர்வம் சொல்ற மாதிரி ரொம்ப அச்சு பிசகாம சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பத்திரிகையாளர் மணிக்கு இந்த தம்பியின் சில கேள்விகள், இதை பற்றி தான் இந்த காணொலியில கொஞ்சம் தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். நண்பர்களே, அதற்கு முன்னால இன்றைய எனது விவசாய பணி என்ன அப்படிங்கிறத சுருக்கமா சொல்லிக்கிறேன். நம்ம வடக்கு காட்டுல கொஞ்சம் வீட்டு தேவைக்காக கொஞ்சம் உளுந்து வச்சிருந்தேன். அந்த உளுந்தை இன்னைக்கு காயில போயிட்டு நானும் அப்பாவும் போயிட்டு அதெல்லாம் அறுத்து போட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கடலை இருக்கு. அது ஒரு வாரத்துக்குள்ள அந்த கடலை இப்படி 1000 மாதிரி இருக்கும். இதான் நண்பர்களே, இப்ப அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு இப்ப நேரா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அதாவது இந்த மணியினுடைய முகத்திரையை கிளிக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசம் தான் இந்த ஒரு முக்கியமான பதிவு. வாங்க இப்ப நேரா காணொலிக்குள்ள போலாம். அதாவது பாத்தீங்கன்னா, பத்திரிகையாளர் மணி இந்த பிகைன் வுட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னே ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தாரு. நான் உடனே அடுத்த 2 நாட்களுக்குள்ளே அதை பேசணும்னு நினைச்சிருந்தேன். அதுக்குள்ள வேற பணி வேற காணொலி அப்படிங்கறதுனால அதை பற்றி பேச முடியல. இருந்தாலும் அதை பற்றி நான் உங்ககிட்ட பேசி ஆகணும், பகிர்ந்து ஆகணும் அப்படிங்கிற தான் இப்ப நான் பேசுறேன். நண்பர்களே, அதுக்கு முன்னால இந்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் விஜயினுடைய வாக்கு செய்த பற்றியும் அண்ணன் சீமான் அவர்களுடைய வாக்கு செய்த பற்றியும் பேசியிருக்காரு. முதல்ல ஒரு நிமிடம் அதை பார்த்துருங்க. அதன் பிறகு பத்திரிகையாளர் மணிகிட்ட நம்ம கேட்கக்கூடிய சில கேள்விகள் இருக்கு, அதை நம்ம கேட்டுருவோம். கண்டிப்பா ஒரு 15% வரைக்கும் போகும் தான் எனக்கு தோணுது. இந்த பூத் கமிட்டி எல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் சொன்ன 15% நான் ஒப்புக்கொள்கிறேன். அதுல மினிமம் 15% நான் ஒப்புக்கொள்கிறேன். அவர் 15% ஓட்ட வாங்குவார். பட் அது யாருடைய ஓட்டு எப்படி போக போகுது, அதனால பலனடைய போறவங்க யாரு? சீமான் அவர்களுடைய அந்த சதவீதம் இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குல்ல இந்த இடத்துல? சீமானுடைய வாக்குகள் குறைந்திருக்குன்னு நான் உறுதியா நம்புறேன். ஏன்னா பல்வேறு கருத்து கணிப்புகள், நம்பகத்தன்மை உள்ள பொலிட்டிக்கல் ஏஜென்ட்ஸ், மானிட்டரிங் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ், ஒப்பீனியன் போல்ஸ் எடுக்கக்கூடிய ஏஜென்ட்ஸோட ரிசல்ட்ஸ் நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு 2 இல்ல 3 பேர், நேஷனல் லெவல்ல 1, ஸ்டேட் லெவல்ல 2. தெளிவா அவங்க என்ன சொல்றாங்க, 8% சீமானுக்கு 3% வரைக்கும் எரோட் ஆயிருக்குன்றாங்க. நான் சொல்றது எல்லாமே எந்த விதமான உள்நோக்கங்களும் இல்லாம என்னோட அவதானிப்பா நான் சொல்றேன். எனக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் தம்பிமார்கள் கோபித்துக் கொள்வார்கள். கோவம் கொஞ்சம் கோவம் இல்ல சார், அது இப்படியான கோவம் இருக்கு இல்லாம தான் நான் சொல்றேன். நானு 8% அவருக்கு இன்னைக்கு கணிசமா குறைஞ்சிருக்கு. விஜயோட அக்ரெசிவ் பாலிடிக்ஸால நம்பர் 1 கேஷுவாலிட்டி சீமான் தான். பெரும் பாதிப்பு சீமானுக்கு இருக்கு. அதாவது அந்த நேர்காணல்ல பத்திரிகையாளர் மணி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு யாராலனா விஜயால தான் வரும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம அடுத்து வரை இந்த 2026 தேர்தல்ல சீமானுக்கு வெறும் 3% வாக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி என்னமோ ஆர்வம் பார்த்த மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல எனக்கு சில கேள்விகள், அதாவது பத்திரிகையாளர் மணி கிட்ட எனக்கு சில கேள்விகள். அதாவது பத்திரிகையாளர் மணி ஒரு சில மாதங்களுக்கு முன்னால வரைக்கும் நாம் தமிழகத்தினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, சீமான் அவருடைய இலக்கு என்ன, நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியாம இருந்திருக்கலாம். நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பத்திரிகையாளர் மணி சில மாதங்களுக்கு முன்னால தொடர்ச்சியா ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தாங்க. அந்த நேர்காணல் அப்படிங்கிறது ஒரு பல பகுதிகளா வந்திருந்தது. அது எத்தனை பகுதி அப்படின்னு தெரியல, ஒரு 10 பகுதி வரைக்கும் வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதை முழுசா நான் பார்க்கல. எத்தனை பகுதிகள் வந்திருக்கு, எத்தனை பாகம் வந்திருக்கு அப்படிங்கறத தெரிந்தவர்கள் கீழே கருத்துக்கள் தெரிவிங்க. அப்ப அந்த நேர்காணல்ல பத்திரிகையாளர் மணி சீமான் அவர்கள்ட்ட நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. இந்த அரசியல் சார்ந்து, அவருடைய கொள்கைகள் சார்ந்து, கோட்பாடுகள் சார்ந்து, எதிர்கால திட்டங்கள், இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்கறாங்க. இதற்கான சீமான் அவர்கள் அவ்வளவு அருமையா ஒரு ஆணித்தரமான ஒரு பதில சொல்லியிருப்பாங்க. அப்ப இதற்கு முன்ன வரைக்கும் பத்திரிகையாளர் மணி நாம் தமிழ்ச்சி மீது, சீமான் மீதும் பல விமர்சனங்கள் வச்சிருப்பாங்க. அது வரைக்கும் ஒரு புரிதல் இல்லாம சரி சொல்லியிருக்காரு, பேசியிருக்காரு. சரி, இப்ப தொடர்ச்சியா பல மணி நேரங்கள் ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காங்க. அதுல தனது கொள்கை, தனது நிலைப்பாடு, தனது கனவு என்ன அப்படிங்கிற பற்றி அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட பிறகு நிச்சயம் அந்த காணொலியை பார்த்து நமது கட்சியோருக்கு பல பேருக்கு, சீமானை விமர்சனம் செய்யக்கூடிய பல பேருக்கு கூட ஒரு புரிதல் வந்திருக்கும். ஓ, சீமானுடைய நிலைப்பாடு இதுதானா, சீமானுடைய கனவு இதுதானா, சீமானுடைய திட்டம் இதுதானா அப்படிங்கிற மாதிரி பல புரிதல் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்திருப்பாங்க. ஆனா பாருங்க, இந்த கேள்வி கேட்ட பத்திரிகையாளர் மணி அவர்களுக்கு ஏன் இந்த புரிதல் வரல? இவர் தான் கேள்வி கேட்ட பல கேள்விகள் எழுப்பினாரு. அது பத்தினா யாருமே பதில் சொல்ல திணறக்கூடிய பல கேள்விகளுக்கும் ரொம்ப அசாத்தியமா பதில் சொல்லியிருப்பாங்க அண்ணன் சீமான் அவர்கள். அப்ப இவர் கேட்ட கேள்விக்கு அண்ணன் சீமான் அவர் சொன்ன பதிலுக்கு நிச்சயம் இந்த பத்திரிகையாளர் மணிக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு, நல்ல ஒரு புரிதல் அப்படிங்கிறது வந்திருக்கணும். இப்படி எல்லாம் வந்திருந்தா இந்த பத்திரிகையாளர் மணி இந்த ஒரு நேர்காணல்ல இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, ஒரு அபத்தமான வார்த்தை பேசுவாரா? விஜயால அதிகமா பாதிக்கப்பட போறது சீமான் தான். சீமானுக்கு ஒரு 3% வாக்கு தான் அடுத்த தேர்தல் வரப்போகுது. இந்த மாதிரியான ஒரு அபத்தமான வார்த்தை பேசுவாரா? அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 15 வருடங்களாக இந்த அரசியல் களத்துல போராடிட்டு இருக்காங்க. மக்களுக்காக, மக்களுடைய பிரச்சனைக்காக இன்னைக்கு களத்தில் நின்று மக்களோட மக்களாக நின்று இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. பலவிதமான போராட்டங்களையும் முன்னெடுத்து இன்னைக்கு வெற்றி கண்டுட்டு இருக்காங்க.
அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி எங்க என்னமோ நேற்று வந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இன்னைக்கு மக்களை வந்து சந்திக்காம, மக்களுடைய வந்து நேரில் சந்திக்காம, எந்த ஒரு இல்லாம ஒரு திரைக்கவர்ச்சியில இன்னைக்கு கூறக்கூடிய இளைஞர்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அரசியல் முன்னெடுக்கக்கூடிய விஜய் எங்க? இந்த 2 பேருக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது மலைக்கும் மடுக்குமான வித்தியாசம். அப்படி இருக்கும்போது இது எந்த விதத்துல இன்னைக்கு வந்து சீமானை தாழ்த்தி பேசுறாரு இல்ல விஜயை வந்து உயர்த்தி பேசுறாரு அப்படிங்கிறது தெரியல. பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டாராம், விஜய்க்கு வந்து ஒரு 15% வாக்கு வங்கி வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாராம். இப்படி அந்த தரகர் சொன்ன அந்த வார்த்தையை வந்து அது ஒரு தெய்வ வாக்க நினைச்சுக்கிட்டு இந்த பத்திரிகையாளர் மணி வந்து அந்த பேட்டியில அந்த நேர்காணல உரையிட்டு இருக்காரு. பிரசாந்த் கிஷோரே சொல்லிட்டாராம் 15% வாக்குக்கு மேல விஜய் வந்து வாங்குவாராம். அதனால நிச்சயம் வந்து ஒரு 15-20% வாக்கு வந்து நிச்சயம் வாங்குவாரு அப்படிங்கிற மாதிரி என்னமோ தெய்வ வாக்கு மாதிரி சொல்றாரு. அப்புறம் இன்னும் சில சோர்ஸ்கள் வந்துதான் என்ன, சீமானுக்கு வந்து 3% வாக்கா வந்து குறைஞ்சிருமா, அதையும் வந்து யாரோ நம்பிக்கையான இடத்துல இருந்து தகவல் வந்துதான். அதான் 100 வாதியும் சொல்றாரு. இதை இந்த மாதிரிலாம் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு தம்பிகள் கூட கோச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அதாவது இந்த பத்திரிகையில மணி பேசுறத பாருங்களேன், அந்த கனவை பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் கேமராவை பார்த்தே வந்து பேசிருக்க மாட்டாரு. என்னமோ அவர் எங்கேயோ கேமரா இருக்கு, அவர் போல கீழே குனிஞ்சிட்டு ஒரு குற்ற உணர்வோட பேசுற மாதிரி தான் தெரியுது. அதாவது ஒரு உண்மை, மனசாட்சி, நேர்மை இருந்ததுன்னா நேரா அந்த கருவி ஒளிப்பட அந்த கருவியை பார்த்து பேசலாம், அந்த தைரியம் இருக்கும். இவர் பேசுறது எல்லாமே ஒரு வஞ்சகம், சூழ்ச்சி, அவ்வளவும் வந்து ஒரு துரோகம் மனப்பண்போட பேசினா நீ என்ன பார்த்து பேசணும்? கீழே பூமியை பார்த்து தான் பேசணும். அப்படித்தானே அவருடைய நேர்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அப்ப கொஞ்சம் கூட துளியும் மனசாட்சி, நேர்மை இல்லாத இந்த பத்திரிகையாளர் மணி என்னதுக்காக வந்து இந்த விஜய்க்காக இப்படி முட்டு கொடுக்கிறார் அப்படிங்கிறது தெரியல. இப்படிப்பட்ட இந்த பத்திரிகை மணிக்கு நமது தம்பிகள், தமது கட்சி உறவுகள் அந்த காணொலிக்கிலேயே சில தரமான பதிலடிகள் கொடுத்திருக்காங்க. அந்த தரவுகளை, அந்த கருத்துக்களை வந்து நான் பின்னல காணொலியின் பின்பகுதியில வந்து இணைக்கிறேன். அதையும் வந்து நீங்க முக்கியமான அந்த கருத்துக்களை வந்து நீங்க பாருங்க, எந்த அளவுக்கு நமது கட்சி உறவுகள் அவருக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க. அப்ப இந்த மாதிரியான நபர்களுடைய இந்த மாதிரி பேச்சுக்களை நம்ம கேட்கும்போது நமக்கு இயல்பாகவே நமக்கு என்ன வரும்? ஒரு உத்வேகம் தான் வரும். நிச்சயம் எனது 3% வந்து குறைஞ்சிருவோமா? இந்த 8% வாக்க அடுத்து 2 மடங்கு ஆக்குவதற்கு 16 மேல 20 மேல அந்த மாதிரி ஆக்குவதற்கு நாங்க என்ன பண்ணணுமோ அதை நாங்க இனிமே களத்துல நிச்சயம் செய்வோம். அதனால மணி அவர்களே நீங்க பொறுத்திருந்து பாருங்க. 2026 தேர்தல் முடிவு வரட்டும். அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க கடந்த தேர்தலையே வந்து நாம் தமிழ்ச்சி 3% வாக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா 8% வாக்கு வந்து வாங்கினோம். இப்ப இந்த 2026 தேர்தலில் 3% வாக்கு தான் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. எத்தனை சதவீத வாக்கு வாங்குறோம் அப்படிங்கறத இந்த தேர்தல் முடிவு வரட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியான ஒரு செய்கை, ஒரு தரமான ஒரு பதில் இருக்கு, பார்ப்போம். சரிங்க நண்பர்களே, இந்த மாதிரி நாம் தமிழ்ச்சி மீதும் சீமான் மீதும் வன்மத்தை கக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு அவர்களுடைய முகத்தில் கரி பூசும் வகையில நாம என்ன செய்யணும் அப்படின்னா களத்துல சிறப்பாக செயல்படணும். நாம் தமிழ்ச்சி வந்து மிகப்பெரிய ஒரு அளவுல வளர்ச்சி அடைவதற்கும் அதிகமான வாக்கு சேதம் வாங்குவதற்கும் நிச்சயம் நம்ம களத்தில் இறங்கி சிறப்பாக செயல்படணும். நிச்சயம் அதை செயல்படுவோம். சரிங்க நண்பர்களே, இந்த தருணத்துல இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள தான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.